ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மாஸ் தமிழ். இனி நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் விளாடுவோம். எப்போவுமே ஃப்ரீ ஃபயர் தானே. இனி சீஸ் தான் விளாட போகிறோம். ஸோ எங்கே ப்ரோ புதுசாக ஹீரோய்க்கு வச்சதுக்கு அந்த ஹீரோய்க்கு டிஷர்ட்னு கேட்டிங்கன்னா, தலைவர் எங்கே இருக்காருன்னு தெரியுமா? எனக்கு அந்த டிஷர்ட்டு ஸ்டார்டிங்கில் பிடிச்சிருந்தது, ஆனால் இப்போ ஓரளவுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. அதனால தான் நான் அந்த ப்ளூ கலர் ஹீரோய்க்கு டிஷர்ட்டை வச்சிட்ருக்கேன். இது வேறு டவரேஜ் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குதே. ஐயோ, நேரம் பார்த்து டவரேஜ் கிடைக்க மாட்டேங்குது. கிடச்சிடுச்சு. நம்மளுக்கு புதுசாக ஒரு பொண்ணு பண்டில் கொடுத்துறானுங்க. பையன் பண்டில் கேட்டால் தரமாட்டானுங்க, ஆனால் பொண்ணு பண்டில் மட்டும் வாரி வாரி தரானுங்க. சரி, இந்த ஃபுட்பால் அப்டேட்லேயாவது பையன் பண்டில் கொடுப்பானுங்கன்னு நினச்சா என்ன கொடுத்து வச்சுருக்கானு நீங்களே அந்த அருமையை பாருங்கள். இதுதான் இந்த ஃபுட்பால் அப்டேட்டுக்கு பண்டிலாம். டேய், நல்லா இருக்குடா இந்த பண்டிலு. சரி, உங்களுக்கு எப்படியோ என்னடா சிஎஸ்எம் போட முடியல. போட முடியுது. ஓகே, நம்ம கலெக்ஷனில் புதுசாக ஒரு எமௌண்ட் சேர்ந்துருக்காரு. இவர் தான் அந்த எமௌண்ட்டு. அப்புறம் நம்மளுக்கு பண்டில்ஸ் தேவையா? ஸோ அதனால் கில்டில் இருக்கிற காட்டுறதுக்கு முன்னாடி போயிடுச்சு. அதை நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். நான் ஏன் ஃபேஸை காட்டாததுக்கு ஒரே காரணம், ஸோ என் ஃபேஸில் அங்கங்கே பிம்பிள்ஸாக வந்திருக்கு. ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. ஸோ மாஸ்க் வேறு வாங்கிறதுக்கு காசு இல்லையா? காசு இல்லைன்னு இல்லை, வீட்டில் யாரும் இல்லை. வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட தான் காசு இருக்குது. ஸோ அதனால் நான் அடுத்த வீடியோவில் வேணால் ஃபேஸ் காமிக்கிறேன். ஏன்னா என் மூஞ்சி கொஞ்சம் அசிங்கமாக இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அசிங்கமாக இருந்தால் கொஞ்சம் கேவலமாக போடும் எனக்கு. அது வேறு ஒரு வெறுப்பு. ப்ரோ எங்கே ப்ரோ உங்கள் அஸ்வின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரே ரீசன், அவன் ஹாஸ்டலுக்கு போயிட்டான். ஏன் ப்ரோ ஹாஸ்டலுக்கு போனான்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய கதை. அதை சொல்கிறதுக்கு டைம் இல்லை. எங்கடா எப்படிரா டேய் மவனை MP5 வரட்டும் என் கையில் இருக்கு, உங்களுக்கு சாவு சங்கு. ஏங்கடா அவன் டேய் தனியாக போய் அடி வாங்கிட்டு வந்துட்டாங்க அவன். இனிமேட்டு டீம் வச்ச நம்பி ஒன்றுத்தையும் பண்ணக்கூடாது. செஞ்சால் தனியாக தான் செய்யணும். ஆனால் MP5 இதில் இல்லையே, போச்சு. விடு, டாம்சன் இருக்குல்ல, டாம்சனை வச்சு ஆட்டத்தை காட்டுவோம். ஓகே, நம்ம ஸ்குவாட்லேயும் ஒரு சில பிளேஸ் எல்லாம் வரானுங்க, இல்லைன்னு சொல்ல. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு சத்தியமாக புரியல காஷ். இல்லை, எனக்கு புரியல. நான் என்ன சொல்கிறதுன்னு இப்போ வரைக்குமே புரியல. ஃப்ரீ ஃபயர் இப்போ தான் யாராவது ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஏன்னா குறைச்சி மதிப்பிட்டு எனக்கு வந்த நிலமை என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது அடே, இதனாடா என்னை போட்டது, சாவுடா போடு. ஹெட்ஷாட்டு விழாது, ஒழுங்கு மரியாதையா. எனிமி வந்துட்டான், அடிங்கடா டேய். அவ்வளோதான், 2 டவுனு. இதெல்லாம் எனக்கு சப்பா காய்ஸ். எப்படி எனக்கு வெறி எத்தனை இதான் நடக்கும். ஸோ அதனால் இதை நம்ம அவ்வளோ பெருசு பண்ண வேணான்னு நினைக்கிறேன். டாம்சன் எடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இதுக்கு நீங்கள் எஸ் சொல்லிட்டிங்கன்னா, நான் கமெண்டில் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா நான் அதை பண்ணிடுறேன். நம்ம ரொம்ப நாளாக டாப்அப் பண்ணாமே வச்சுருக்கோம். இப்போ நம்ம 50வது லெவலே போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிஆரில் எலக்ட்ரிக் வேறு அடிச்சு வச்சுருக்கோம். நான் ப்ரோ பிஆரில் எலக்ட்ரிக் அடிச்சிட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா, எஸ் எலக்ட்ரிக் அடிச்சுட்டு தான். அதுக்கே நான் படாப்பட்டேன். அடா கேஸ், இவனுங்களை திட்டியே என் வாயில் ஏதாவது கெட்டதாக வந்துடும்னு நினைக்கிறேன். இவனுங்க பண்ணுறது அந்த மாதிரி. நமக்கு MP5 கிடைக்க எவனும் பண்ணி வச்சுருந்தான் போலையே. MP5 இருக்கா பயமே. இப்போ நான் வந்தால் எல்லாம் எல்லாரணும். எங்கடா MP5 எடுக்கும் போது மட்டும் எனிமீஸ் எல்லாம் எங்கேயாவது ஓட்டுருவானுங்க. இல்லை கைஸ், இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே தான் நடக்கும். இதோ பாருங்க, இதுதான் புது ஃபைனல் ஷாட். எப்படி இருக்குப்பா ஃபைனல் ஷாட்டு? எங்கே அந்த பாட்டு?
டேய் லாஸ்ட்டு 2 பேர்ரா, அந்த 2 பேராவது எனக்கு வரட்டும்டா கில்லு. ஏன்டா இந்த மாதிரி கில் எடுத்துக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச அந்த லாஸ்ட் 2 பேர் மூளையில் எங்கேயாவது போய் முக்கின்னு கிடப்பானுங்க. எனக்கு மூளையில் எங்கேயாவது முக்கின்னு கிடப்பானுங்கன்னு தோணல. இதோவே வந்துட்டானுங்களே நம்ம பசங்க. இந்தாங்கடா சாவுங்கடா கிரெனிட்டு. ஓகே நம்ம டீம்மேட்டுக்கே டப்பு தரானுங்களே. அவ்வளோதான் மேட்ச்சு. ஐ ஆம் த டாப் கில்லு. என்கிட்ட பங்கு வச்சுக்காதீங்கடா சங்கு. ரைமிங் வாயில் வரல, மன்னிச்சுக்கோங்க. டைமிங்காக பேசலான்னு நினச்சி டைமிங்கை மிஸ் பண்ணிட்டேன். சரி யாரா அவன் எவனா இருந்தால் எனக்கு என்னடா. ஃபஸ்ட் ரவுண்டு இதுக்கு மேலே ஒரு ரவுண்டு அடிக்கிறானுங்களான்னு பாருங்கள். இந்த மேட்ச்சு கன்ஃபார்ம் போயாதான், அதை மறந்துடாது. ப்ரோ ஏன் ப்ரோ க்ளோவால் அங்கே இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. எனக்கு க்ளோவால் எப்போவுமே இங்கே இருந்தால் தாங்க வாட்டம். இந்த ஃபுட்பால் அப்டேட்டில் க்ளோவாலை தூக்கி எங்கே வச்சுருக்கானுங்க பாருங்கள். ஐயோ கோடாவா நம்ம மாட்டோம். நானே கோடா கேரக்டர் தான், ஆனால் பவர் மட்டும் ஸ்பீடு. அவ்வளோதான் நம்ம டீமுக்கு ஒரு ஆபத்தை. இவன் நிறைய பண்ணி தொலைச்சிடலாம். ஏன்னா இவனும் சும்மா கிடையாது, இவனும் எதுக்காவது ஓகே ரிவே பண்ணுறதுக்கும் ஒரு மிஷின் வச்சுருக்கானுங்க. நல்லா பண்ணுறீங்களா கர்னாடே? இல்லை நான் சும்மாலாம் சொல்ல, உண்மையாகவே தான் எனக்கு கரீனாலே இந்த ஒரு மேட்ரு பிடிச்சி போயிடுச்சு. தேங்க்ஸ்டா டீம்மேட்டு பாயிலா. ஓகே இருங்க மெடிக்கிட்ட போட்டுக்கிறேன். டேய் லாஸ்ட் ஒரு பீஸ்டா, அவனையாவது எனக்கு கில் விடுங்கடா. சரி இவனுங்கெல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். அடா பாவி போச்சு, நமக்கு கில்லு ஓடி போச்சு. பரவாயில்ல, கில்லா நம்மளுக்கு முக்கியம். மேட்ச் போய் அடிக்கிறது தானே நம்மளுக்கு இப்போதைக்கு முக்கியம். அப்புறம் நம்ம இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் என்னோடய ஐடி நம்பர் காட்டுறேன். இப்போ தான் யாராவது நியூ பிளேஸு, அதாவது இப்போ தான் நான் ஃப்ரீ ஃபயர் விளையாட ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றவங்க என் ஐடியை பார்த்து அதை போட்டுக்கோங்க. அதை போட்டு நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க, நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் வாங்க. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ஸ்குவாட் வேணும். என் ஸ்குவாடு இருக்குதான், ஆனால் அவ்வளோ நல்லா ஆட மாட்டாங்கன்னா இல்லை. இப்போ என் ஸ்குவாடில் ஒரு சில பேர் போயிடுறாங்க, அப்பப்போ போயிடுறாங்க. அதனால் மட்டும் இல்லை, இப்போ என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அஸ்வினும் ஹாஸ்டலில் சேர்ந்துட்டான். இப்போது அவனை விட்டால் அவனோட அண்ணன் கொஞ்சம் மோசமாக விளாடுவான். ஃப்ரீ ஃபயரே அவன் படா மோசமாக விளாடுவான். ஸோ அதனால் அவனை கணக்கில் எடுத்துக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னாலேயே எனக்கு இப்போ புது டீம் மேட்ச்சு தேவைப்படும். ஒரே ஒரு ஆள் இன்னும் ஒரு 4 பேர், எத்தனை ஸ்குவாட் வேணால் வாங்க, நான் அவங்கள சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக நான் சேர்த்துப்பேன். ஸோ நான் இவங்க தான் பெரிய பிளேயர்ஸ், நான் இவங்கள சேர்த்துக்க மாட்டேன்லாம் இல்லை, எல்லாரையும் தான் சேர்த்துப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கலாம். இதோ பாருங்கள், இங்கே கூட ஒரு பாட்டு முன்னாடி சாவிடா. அவ்வளோதான் மேட்ச் போயா போடுங்க காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் புதுசாக நான் MP5 கன் ஸ்கின் எடுத்துட்டேன், கிரெனிட்டும் எடுத்தாச்சு. ஓகே ஸ்டாரு 5 போயிட்டேன். இப்போ தான் நான் 5 போனேன்னு இல்லை, எப்போயோ போய் 5 போயிட்டு குறைஞ்சிடுச்சு. நிறைய மேட்ச் தோத்துட்டேன். அதனால தான் நான் கடைசியில் 3ல் தான் இருந்தேன். ஓகே டோக்கனு, எனக்கு டோக்கன்ஸு தேவைப்படுது. இப்போ நான் ஏன் அந்த பொண்ணு பண்டில் எடுக்கிறதுக்கு அந்த டோக்கனை கொடுத்துட்ருக்கேன்னு, அதுக்கு ஒரு ரீசன் இல்லாமலாம் இல்லை. எனிமீஸ் ஒரு ப்ராங்க் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்டு ஒரு ப்ராங்க்கு கேட்டான். அதாவது பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு பண்டில் வச்சுட்டு போயிட்டு எனிமீஸை ப்ராங்க் பண்ணுறான். அதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். வாவ் கிக்கு பவரை போலையே. இப்போ பாருங்க எவ்வளோ பவர் அடிக்க போகிறான்னு. பால் பிச்சுக்கிட்டு தெரிக்குது காய்ஸ். ஓகே நம்ம ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுக்க போயிட்டேனே, இது என்னதுன்னே எனக்கு சத்தியமாக புரியல காய்ஸ்.
ஓகே, அதை வந்து நான் எதை காட்ட வந்தேன்னா, இப்போ நம்ம புது கில்டில் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதாவது அஸ்வினோட கில்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னோடய கில்டு லெவல் ஃபுல்லாக குறைஞ்சிச்சு. நான் கில்டு லெவல் 5 வந்ததுக்கப்புறம் இந்த பண்டில் எடுக்கணும். அதுக்கு தான் நான் சேர்த்து வச்சிட்ருக்கேன். இப்போ என்கிட்ட 700 இருக்குது. இதுக்கு 2000 இது. நான் கில்டு லெவல் 5 வரத்துக்குள்ளேயே நான் எப்படியாவது 2000 சேர்த்துருவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பண்ணி டோக்கனில் எனக்கு இந்த பையன் பண்டில் வேணும். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், இல்லைனா சில பேருக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம கலெக்ஷன்ஸை பாருங்கள், பண்டிலில் பொண்ணு பண்டில் 4 வச்சுருக்கேன் கைஸ், பையன் பண்டில் 3 தான். அதுக்கு காரணம் யார் என்னன்னே முழுக்க கரீனா தான். என் ஃப்ரெண்டுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு பிங்க் கலர் பண்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எனக்கு மட்டும் தரல. அது ஏன்னு எனக்கு தெரில. ஸோ இதோட வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விளையாட நாளாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் ஒன்றே வரும். பிஆரில் எலக்ட்ரிக் அடிச்சிருக்கேன்னு சொன்னால அது இதுதான். டேங். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் புதுசாக எதையாவது சூஸ் பண்ணி சட்டை நான் இதோ இதாங்க. எனக்கு இந்த டிஷர்ட் பிடிச்சிருக்கேன், ஆனால் இது கிடைக்கவே மாட்டேங்குது. இதை கொடுத்த ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கும்போது எனக்கு இதை கொடுத்துட்டானுங்க. மீதி 2 வாட்டி கொடுக்கும்போது இதை கொடுத்துட்டானுங்க. எனக்கு வெறி ஆயிடுச்சு கைஸ். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் ஒன்றே வரும். டாடா, பை, see you.